Hi hello guys, welcome back to இன்னொரு வீடியோ அண்ட் வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் நாமினேட்டாக இருந்தாங்க. அந்த 7 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா எவிட் ஆகி வெளியே போயிட்டாங்க அண்ட் பணம் போட்டி எடுத்து போயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 6 பேரோட ஓட்டிங் லைன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் 3,22,000 இருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி ரவிச்சந்திரன் தான் இருக்காரு. ஸோ மணி எவ்வளோ ஓட்டிங்கில் இருக்காரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,48,000 கிட்ட இருக்காரு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் தான் இருக்காரு. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 கிட்ட இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி மேலே போயிட்டாரு. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா தான் இருக்காங்க. விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 67,000 ஓட்டு இருக்காங்க. விசித்ரா கூட செகண்டில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் விஜயவர்மா இருக்காரு. விஜயவர்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 ஓட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் இவர் எவிட்டாவாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா தான் இருக்காங்க. மாயா 37,000 ஓட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 எடுக்கணும்னா விசித்ரா அண்ட் விஜயவர்மா வெளியே அனுப்பிட்டு மாயாவை சேவ் பண்ணி ஃபைனலுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம